ஆல்வின் என்ன கேள்வி? இந்தியாவுடைய இரும்பு மனிதராக விளங்கியவர். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காரணமாக இருந்தவர். பல்வேறு மாநிலங்களெல்லாம் ஒன்றாக இணைத்து இந்திய தேசம் என்கின்ற ஒரு நாட்டை உருவாவதற்கு காரணமாக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலை நினைவுகூறுகின்ற வகையில் இன்றைக்கு நாடு முழுவதும் அவருடைய திருவுருவ படங்களை வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம். இரண்டாவது இரும்பு மனிதராக உள்துறை அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே காஷ்மீருடைய தனி அந்தஸ்தெல்லாம் குறைத்து ஆர்டிகிள் 370 எடுத்து இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு உருவமாக இன்னைக்கு உள்துறை அமைச்சரும் தேச பிதாவாக உலகெங்கும் வாழும் இந்தியர்களுக்கு ஒட்டுமொத்த தலைவனாக இந்தியாவின் பெருமையை உலகெங்கும் நிலைநிறுத்திய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா தியாகிகளையும் நினைவு கூறுகின்ற ஒரு மிகப்பெரிய தலைவராக, மிகப்பெரிய கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட சுதந்திர போராட்ட வீரர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய நினைவு நாளில் மாண்புமிகு இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் டெல்லியிலே இருந்து வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சி தான் தேசத்திற்காக போராடியவர்களையும் உயிர் நீத்தவர்களையும் மதிக்கின்ற நேசிக்கின்ற கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக எல்லாரும் ஒண்ணு சேரணும் நீங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அது புதுசா ஒரு அணி உருவாயிருக்கு. டிடிவி, ஓபிஎஸ் இன்னும் அவங்க கூட செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. இதை நீங்க இது எப்படி பாக்குறீங்க? இது பாஜகவுக்கு பலமா இல்ல அதிமுகவுக்கு பலவீனமா இருக்குமா எப்படி? அதாவது நீங்க சொல்றீங்க அணியா சேர்ந்திருக்காங்க அப்படின்னு, பட் நேற்று அவங்க போயிருக்காங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு மதிப்புக்குரிய டிடிவி அவர்களும் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் நேற்று போய் தேவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்துவதாக போயிருக்கிறாங்க. பட் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே தெரியும். அதிமுகவினுடைய பிரிந்ததை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எடப்பாடிக்கு எதிராகத்தான் இருக்கும். அவரை இல்லாத ஒரு இதைத்தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது பற்றி நான் இப்போ எந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஒன்றா இருக்க வேண்டுங்கிறது என்னுடைய விருப்பம் கூட. நான் ஆரம்ப காலத்திலிருந்து அதான் சொல்லிட்டு வர்றேன், இப்பவும் அதான் சொல்றேன். ஒன்றாக இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு பொதுமக்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, வரவேற்பு. அதாவது எல்லா இடங்களிலும் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. பொதுவாக நம்ம தேர்தல் காலங்களில் தேர்தலில் ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் கிடைக்கும். எப்படின்னா, நம்ம ஓட்டு கேட்க போகும்போது பைக்கில் போயிட்டு இருந்தாலும் காரில் போனாலும் நிறுத்தி நம்ம ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாம் அவங்க வாழ்த்துற மாதிரி, கை காட்டுற மாதிரி, ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க இருக்கிறாங்க, ஆட்சி மாற்றத்தில் இருக்கிறாங்கிற உணர்வுலாம் காட்டுவாங்க. அதேமாதிரி நாங்கள் கார்களில் போகும்போது எல்லா நகரங்களிலும் எல்லா கிராம பகுதிகளிலும் எங்கே வண்டிகளை பார்த்துக்கிட்டு அவங்க கை காட்டுறது, கை அசைக்கிறது, வரவேற்கிறது என்பது மிகுந்த ஒரு வரவேற்பு இருக்கிறது. அது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் எங்களுக்கு தென்படுகிறது. ஏற்கனவே ஒடிசால அமைச்சர் தமிழ்நாட்டு அமைச்சர் பேசியிருந்தாரு. இப்போ பீகார் பிரதமர் பேசும்போது தமிழ்நாட்டில் பீகார் தமிழ்நாட்டில் ஒரு அரசியலுக்காக ஒரு அமைச்சர் மாதிரி இருக்குது பாஜக. நீங்கள் சொன்னது முற்றிலும் தவறு, உங்கள் கேள்வியே தவறு. பீகாரில் உள்ளவங்களை இங்கே நமது முதலமைச்சர் ஏற்கனவே பேசியிருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதலமைச்சர் பேசினது தான் மேற்கோள் காட்டுறாங்களே தவிர பீகாரிகள் இங்கே வந்தேரிகள் யாரும் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் பேசுனதை நீங்கள் மறந்துட்டீங்க. அதைத்தான் மேற்கோள் காட்டி பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒடிசாவில் பேசியது, ஒடிசாவில் தமிழர் ஒருவர் சாவியை கொண்டுட்டு போயிட்டாருன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும், அல்லது அங்கே தமிழர்களுடைய உணவு முறை குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டதாக இருக்கட்டும், அதை இந்த நேரத்தில் வேறொரு மாநிலத்தினுடைய தேர்தல் பரப்புரையின் போது பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இல்லை, முதலமைச்சர் சொன்னது தான். முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பீகாரிகளை பற்றி இங்கே யாரும் அவங்க இருக்க விட மாட்டோம் முதலமைச்சர் சொன்னதை தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாங்கள் பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 101 இடத்துல நிற்கிறோம்.
அங்கே நிதிஷ்குமார் எங்களுடைய கூட்டணியில் 101 இடத்துல நிற்கிறாங்க, மீதி சிறு சிறு கட்சிகள் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ பீகாரில் இன்னைக்கு அந்த ஐஎன்டிஐ அப்படி தான் சொல்லணும், ஐஎன்டிஐ தான் சொல்லணும். நீங்கள்லாம் இந்தின்னு சொல்லுங்க, ஹிந்திலாம் கிடையாது, ஐஎன்டிஐ. இந்தின்னா அதையும் பிரித்து பேசிடாதீங்க, இந்தியான்னு சொல்லிடுவாங்க, அதனால சொல்லிடாதீங்க யாரும். அது இந்தியா கூட்டணி கிடையாது, ஐஎன்டிஐ கூட்டணி. இன்னைக்கு 12 இடங்கள் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு உள்ள வந்த தகவல் படி நிச்சயமாக பெரும்பான்மை இடங்கள்ல எங்களுடைய கூட்டணி பீகாரில் வந்து ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறார், பிரதமர் வந்து தனது பொறுப்பை மறந்து இது போன்ற ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வகையில முதலமைச்சர் தான் பிரிவினையே தூண்டிட்டு இருக்காரு. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சுகளையும் பார்த்தீங்கன்னா பீகார், நீங்கள் வந்து உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் பீகாரிகளை பற்றி தவறாக பேசியது இன்னைக்கு பதிவில் இருக்கிறது. அதைத்தான் எடுத்து மேற்கோள் காட்டினார் பேசினார் முதலமைச்சர். இனிமேல் வட மாநிலம் தென் மாநிலம் இப்படிலாம் பிரித்து பேசாமல் இருக்கிறது பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு சமமாக இருக்கும். சார், வட மாநிலங்கள்ல தேர்தல் வந்துட்டாலே பாஜக வந்து தமிழர் வந்து எதிரி போல சித்தரிக்குது அப்படின்ற மாதிரி கனிமொழி பற்றி பண்ணியிருக்கிறாங்க. இதை பத்தி அதைத்தான் நீங்கள் தனித்தனியாக அந்த கேள்வி மாற்றி மாற்றி கேட்குறீங்க. வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் பிரிக்க வேண்டிய சூழ்ச்சியில் திமுக இறங்க வேண்டாம், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. வாக்காளர் சிறப்பு அந்த திருத்தத்தை எதிர்த்து வந்து முதல்வர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நடத்த போறாரு. அதுல நீங்க பங்கேற்பீங்களா? அதுல அவசியமே இல்லையே. நீங்க முதலமைச்சர் தெளிவா சொல்றேன், முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொய்யையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொது சிவில் சட்டம் அதை கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம், இதனால இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட இங்க இந்தியாவில் இருக்க முடியாது, இஸ்லாமியர்களை விரட்டி எடுத்து விடுவார்கள் சொல்லிட்டு ஒரு வருஷம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு, ஒரு இஸ்லாமியர்கள் கூட இங்க துன்புறுத்தப்படலை, வெளியே அனுப்பப்படலை, அவசியமே இல்லை. அதை ஒரு வருஷம் சொன்னாங்க. பிறகு நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்திருக்காங்களா நீட் தேர்வு? என்னோட ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராகிய நான், நீ முதல் கையெழுத்து நீட் தேர்வு. அது வர முடியாதுன்னு தெரியும். காங்கிரஸ் கட்சி இவங்க கூட்டணியில் இருக்கும்போதே கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு. அதை ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு. இப்போ சார் இதுல வந்து இன்னும் 6 மாசத்தை ஓட்டிட்டு தேர்தல் எப்படி ஓட்டிகிட்டே போகலான்னு நினைக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கொடுப்போன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும்? அந்த 2 வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்துருக்கணுமா, கொடுக்க வேண்டாமா ஆல்வின்? அந்த 2 வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்துருந்தா நம்ம இப்போ குறை சொல்ல முடியாது. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே கொடுத்துருக்காங்க. போன வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபா போனதோட கொடுக்கவே இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுப்பாங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு 2000 ரூபாய் 5000 ரூபா கொடுப்பாங்க. இந்த ஆட்சி பொய் சொல்லுகிற ஆட்சி. இன்னைக்கு கூட பிளான் அப்ரூவலுக்கு நான் பேசின ஒரு இடத்துக்கு 50 ரூபா இருந்தது, இன்னைக்கு 650 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. 250 ரூபாயா இருந்தது, 3 மடங்கு கூடி. நீங்க பாத்தீங்கன்னா பிளான் அப்ரூவல் வீடு கொடுத்தீங்கன்னா முந்தி 250 ரூபா, இப்போ இன்னைக்கு 750 ரூபா, 300 மடங்கு அதிகம். நீங்க வீடே கட்ட முடியாது நம்ம யாரும். இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் வீடு கட்டணும்னா அவன் 50,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டணும்னா 50,000 ரூபாய் எவ்வளவு வரும்? 65,000 ரூபா வரும். 26 லட்சம் ரூபா கட்டணும். 15,000 ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல் கட்டணும்னா 26 லட்சம் ரூபா கட்டணும். இந்த ஆட்சியில் எங்க போய் நிக்கிறது? சொத்து வரி என்னாச்சு? ஆட்சி பொறுப்பேற்ற சொத்து வரி எவ்வளவு? சரி, மின் கட்டண உயர்வு 2 மாசம் வரைக்கும் நாங்க ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? சாரி, 1 மாசத்துக்கு கூட ரீடிங் எடுத்து சொன்னாங்க. 2 மாசம் இருந்தத நாங்க ஆட்சி பொறுப்பேற்ற வந்த உடனே 1 மாசம் தான் ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? செய்யலையே. எதை செஞ்சிருக்காங்க? இவங்க சொன்னதை எதை செஞ்சிருக்காங்க? கடைசியில் இப்ப சாரை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த சார் எந்த சாருன்னு தெரியல. அண்ணா பல்கலைக்கழகத்துல சாரா, எல்லாம் அந்த சாராலும் சரி இந்த சாராலும் சரி பயம். மொத்தத்துல இன்னைக்கு முதலமைச்சருக்கு பயத்துல இருக்கிறாங்க. சார், அமைச்சர் கே நேரு துறை நகராட்சி நிர்வாகத்துறையில மாபெரும் ஊழல் நடந்திருக்குது. காலி பணியிடம் நிரப்புறது தலா 25 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கினதா வந்து குற்றச்சாட்டு வந்திருக்குது. அது கூட 838 கோடி ரூபாய் ஊழல், 838 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்றாங்க.
அதெல்லாம் விசாரணை போது தான் தெரிய வரும். இல்ல அமலாக்கத்துறை அது குறித்து டிஜிபிக்கு கடிதமும் கூட எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி விரைவில் தமிழக எழுதியிருக்கிற அரசு அமலாக்கத்துறை நடவடிக்கை நேரடியாக அதுல எடுக்கும். தலையிட்டு அந்த விவகாரத்தை கையில் எடுத்து என்கொயரி பண்ணலாம் அல்லது ஏதாவது பண்ணலாம். இல்லை, எனக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. அது எப்படி ஆனால் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. வேற சார், ஜாமீன்ல வெளிவர முடியாத அளவுக்கு தாவேகா பொதுச்செயலாளர் துஷாந்த் வழக்கு பதிவு செய்தும் தற்போது வரை தமிழக அரசு கைது பண்ணாமல் இருப்பதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஆட்சி பழி வாங்கக்கூடிய ஆட்சி. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசினேன். நீங்கள் ஆளுங்கட்சி ஒரு மீட்டிங் நடக்குன்னா எங்கே வேணாலும் நடத்தலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம், எந்த இடத்துல நடத்தலாம். ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அடைச்சிட்டு நடத்தலாம். நடத்துனாங்களா இல்லையா? பஸ்ஸெல்லாம் கவர்மெண்ட் பஸ்லாம் மாற்றி விட்டாங்க. ஆமாம், கரூர் பஸ்ஸில் ஸ்கூலில் அடைச்சிட்டு உள்ளூரில் முதல்வர் திட்டம், உங்களோடு முதல்வர், உங்களோடு நான், இந்த வார்த்தை ஜாலங்களில் தான் திமுக ஓடிக்கிட்டே இருக்கு தவிர வேற எந்த விதமான பயன்களும் மக்களுக்கு கிடையாது. மக்கள் சுமை தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. எல்லா விலையும் உயர்ந்திருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் உயராமல் அப்படியே இருக்கு. சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நேர்காணல்ல தாவக்காவோடு கூட்டணி வைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. ஆனால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தாவேக்காவோடு பாஜக கூட்டணி நெருக்கத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குதான். அதாவது தேர்தல் காலங்களில் எப்படி வேணாலும் நடக்கலாம். நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை. நீங்க அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறீங்க, நெருக்கமா இருக்குதா? நாங்கள் வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். 2026 பொதுவாக சொல்றது நெல்லை வந்திருக்காரு, 1000 கோடிக்கு நலத்திட்ட கோடி ரெடி பண்ணிருக்காரு. அது அறிவிப்போட இருக்கும். சீக்கிரம்